மகாபாரதத்தில் குந்தியின் முதல் மகனாக சூரிய தேவனின் அருளால் கவச குண்டலங்களுடன் பிறந்தவன் கர்ணன். இந்த தெய்வீக கவசம் அவனுடன் இருக்கும் வரை கர்ணனை யாராலும் எளிதில் வீழ்த்த முடியாது என்று நம்பப்பட்டது. குருஷேத்திர போர் நெருங்கிய வேளையில் அர்ஜுனனின் தந்தையும் தேவர்களின் அரசமான இந்திரதேவன் கர்ணனிடம் கவச குண்டலங்கள் இருக்கும் வரை தன் மகன் அர்ஜுனனின் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் என்று கவலை கொண்டார். அதனால் கர்ணனின் கவச குண்டலங்களை தானமாக பெற வேண்டும் என்று இந்திரதேவன் முடிவு செய்தார். இதனை அறிந்த சூரிய தேவன் கர்ணனிடம் தோன்றி இந்திரன் ஒரு அந்தணர் வேடத்தில் வந்து உன்னிடம் கவச குண்டலங்களை தானமாக கேட்பான் என்று எச்சரித்தார். ஆனால் கர்ணன் என் வாசலுக்கு வந்து தானம் கேட்பவரை மறுப்பது தர்மம் அல்ல, தானம் செய்வதே என் தர்மம் என்று உறுதியாக இருந்தான். மறுநாள் காலை கர்ணன் ஆற்றில் நின்று சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஏழை அந்தணர் வேடத்தில் இந்திரதேவன் அவனிடம் வந்து கவச குண்டலங்களை தானமாக கேட்டார். வந்திருப்பது இந்திரனே என்பதை உணர்ந்திருந்தும் ஒரு கணம் கூட தயங்காமல் தன் உடலை கிழித்து கவச குண்டலங்களை இந்திரனுக்கு தானமாக வழங்கினான். கர்ணனின் இந்த தியாகத்தால் கலங்கிய இந்திரன் தன் உண்மை உருவத்தை வெளிப்படுத்தி பிறகு கர்ணனுக்கு வஜ்ராயுதத்துக்கு சமமான சக்தியுள்ள வாசவி அஸ்திரம் என்ற ஒரே முறையே பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தை வரமாக அளித்தான். பின்னர் குருஷேத்திர போரில் கர்ணன் வீழ்ந்ததற்கு இதுவும் ஒரு காரணமானது. உயிரை விட தர்மம் உயர்ந்தது என்பதை கர்ணன் தன் தியாகத்தால் உலகிற்கு நிரூபித்தான். அதனால் தான் கர்ணன் என்றென்றும் தானவீரன் என்று போற்றப்படுகின்றான்.